வணக்கம் அண்ட் வெல்கம் டு விப்புரா ஃபேஷன்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம பட்டன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஹேண்ட் ஒர்க் ஏரியாவில் ஆல்ரெடி ரன்னிங் ஸ்டிச் அண்ட் ஹெம்மிங் ஸ்டிச் லாஸ்ட் 2 கிளாஸஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பட்டன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷர்ட் பட்டனை எடுத்துக்கோங்க. ஷர்ட் பட்டனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம பட்டன் வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி பட்டனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனோட இப்படி மேலே கரெக்டாக எதுக்குன்னா நம்ம பட்டன் ஹோல் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு தான் நமக்கு பட்டன் ஹோல் தேவை, ஓப்பனிங். அதுக்கு வெளியே இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி இங்கே டு இங்கே இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த சென்டரில் எக்ஸாக்டாக இந்த இடத்த மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணிடலாங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹோலை கட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஊசியில் நான் 2 நூலாக கோர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நூலை நம்ம இப்படி சுருட்டி ஒரு நாட் ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. ப்ரீவியஸ் 2 கிளாஸ்லேயும் செஞ்ச அதே மாதிரி தான். இந்த மாதிரி சுருட்டிட்டு இப்படி புல் பண்ணிங்க, இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாட் விழுந்துருங்க. ஆரம்பத்தில் பட்டன் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு துணியை திக்காக எடுத்துக்கோங்க, கெட்டியான துணியாக. இல்லைன்னா இந்த மாதிரி ரெட்டையாக மடித்து எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டாட் மார்க் பண்ணும் இல்லையா, அது மேலே இந்த பட்டன் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க, வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ஊசியை எடுத்து இப்படி அடி பக்கமாக வச்சு இந்த ஹோல் பார்த்திங்களா, இந்த ஹோலில் இப்படி விட்டுருங்க. எக்ஸாக்டாக அந்த ஹோலில் இப்படி விட்டதுக்கப்புறமா இப்படி இந்த ஊசியை வெளியே எடுங்க. இப்போது இந்த இடத்துல நூல் எடுத்தனால இதுக்கு க்ராஸாக இந்த ஹோலில் இப்படி ஊசியை உள்ளே விடுறீங்க. திருப்பி நூலை எடுக்கிறீங்கங்க. எடுத்ததுக்கப்புறமா திருப்பி அதே ஹோல், எந்த ஹோலில் நம்ம ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறேன். இப்போது அதே இடத்துல திருப்பி இப்படி ஊசியை விட்டு எடுத்து ஒரு 2லேருந்து 3 தடவை இந்த மாதிரி க்ராஸாக ஆப்போசிட்டில் தைச்சிக்கோங்க. அப்போ தான் பட்டன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆல்ரெடி 2 தடவை தைச்சிட்டோங்க. இப்போ 3ஆவது தடவையாக எடுத்து அதே மாதிரியே க்ராஸாக நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஆப்போசிட் ஹோலில் நம்ம தைக்க போகிறோங்க. இந்த ஹோல்லேருந்து இப்படி எடுத்து இப்போ இதுக்கு க்ராஸாக இந்த ஹோலில் இப்படி விட்டு இந்த சைடும் ஒரு 3 தடவை இதே மாதிரியே க்ராஸாக ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்மளால் பட்டனை ஸ்டிச் பண்ணிட முடியுங்க. அவ்வளோதான். பட்டன் தைக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த பட்டன் உங்களுக்கு ப்ளவுஸில் தைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸுடைய ட்ரெஸ்ஸு, பெட்டிகோட் எல்லாத்துலேயுமே தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பட்டன் எல்லோரும் தைச்சி பாருங்கள். இப்போ ஆல்ரெடி நம்ம 3ஆவது தடவை இந்த பக்கம் க்ராஸாக இப்படி ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ பின்னாடி நம்ம என் நாட் போட்டுடலாங்க. பின்னாடியும் இந்த மாதிரி ரொம்பலாம் பரவாமல் இந்த ஏரியாக்குள்ளேயே ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். அதே மாதிரி பட்டன் கிளாத் என்ன பட்டன் கலரோ அந்த கலரில் தான் த்ரெட் போட்டு தைக்கணுங்க. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் கான்ட்ராஸ்ட்டாக தைச்சிருக்கேன். இப்போ நம்ம என் நாட் போட்டுக்கலாங்க. அதுக்கு இந்த ஒரு 2 நூல் சேர்ந்தாப்பில் துணியில் இப்படி லைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இதில் ஹெம்மிங் ஸ்டிச் எல்லாத்துலேயும் போட்ட மாதிரி தான் இப்படி எடுத்திங்கன்னா இப்படி ஒரு ரவுண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த ரவுண்டில் இந்த ஊசியை இப்படி உள்ளே விட்டு வெளியே எடுத்திங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியாக உங்களுக்கு என் நாட் விழுந்து. அதே மாதிரி இன்னொரு என் நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் பட்டன் கலண்டு வராமல் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ரவுண்டில் இப்படி உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா என் நாட் விழுந்துருச்சு. சிம்பிள் அண்ட் ஈஸியாக இப்போ நம்ம பட்டனை ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம பட்டன் ஹோல், அதாவது காஜா எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இப்போ இந்த பட்டன் ஹோலை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்படி லைன் இருக்குன்னா இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சி சிசரை எடுத்து இந்த மாதிரி சின்னதாக அந்த லைன் மேலே கட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ ஒரு குட்டி ஹோல் விழுந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஹோலில் சிசரை விட்டு பட்டன் சைஸ் என்ன நமக்கு வேணுமோ எக்ஸாக்டாக அதே மாதிரியே கட் பண்ணிக்கலாங்க. இப்படி இந்த சைடும் அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிடக்கூடாது, அப்புறம் பட்டன் ஃபிக்ஸ் ஆகாமல் போயிடும். இப்போ இந்த பட்டனை இதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு தடவை. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைட்டாக வரணும். ஊசியில் இந்த மாதிரி ரெட்டையாக நூல் கோர்த்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஹோலில்
இந்த கார்னர் அவுட்லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, அது கொஞ்சம் முன்னாடி இந்த இடத்துக்கிட்ட வச்சு இப்படி நீடில் உள்ளே விட்டு எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி அந்த இடத்துல உள்ளேருந்து இப்படி குத்தி எடுங்க. எந்த மாதிரினா இந்த ஹெம்மிங் ஸ்டிச் நம்ம 2வது டைப் போட்டோம் இல்லையா, அதே பேட்டர்னில் இப்படி நூலை மேலே விடுங்க. விட்டு திருப்பி இப்படி எடுத்திங்கன்னா அழகாக அந்த இடம் இந்த மாதிரி ஸ்டிச் ஆகிட்டு வந்துடுங்க. இதே மாதிரியே தையல் வரிசையாக போட்டுட்டு வந்துடுங்க. இந்த நூலை ஊசியை சுற்றி மேலே இப்படி விட்டுருங்க. விட்டுட்டு இப்படி தையல் போட்டுருங்க. இப்போது அடுத்து இன்னொரு மெத்தட்லேயும் இதை தைக்கலாங்க. அந்த ஹெம்மிங் இல்லாமல் இந்த மெத்தடில் என்ன பண்ணணும், இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டாக ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதில் இப்படி நூலை விட்டு வெளியே எடுத்திங்கன்னா இது இன்னொரு மெத்தடுங்க. இந்த மெத்தட்லேயும் நீங்கள் அந்த பட்டன் ஹோலில் ஸ்டிச் பண்ணலாம். 2 மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெம்மிங் செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச் மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம். அடுத்து இன்னொன்று இந்த மாதிரி இந்த நூலில் இப்படி சுற்றி எடுத்திங்கன்னா இப்படி வரும், இந்த ரவுண்டாக ஃபார்ம் ஆகும். இதுக்குள்ளே விட்டு இப்படி ஸ்டிச் பண்ணணுங்க. உங்களுக்கு இதில் எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த 2 மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி. இதே மாதிரியே எண்ட் வரைக்கும் இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்படி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இப்படி குத்தி பின்பக்கமாக கொண்டு போய் பின்பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சு ஒரு சிங்கிள் இதாக எடுத்து 2 நூல் வர மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் ஃபார்ம் ஆகும் இல்லையா, இதில் இப்படி ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் போடுற நாட் என்றைக்கும் முன்னாடி தெரியக்கூடாது. தெரியாத மாதிரி இந்த மாதிரி டபுள் நாட் இப்படி போட்டிங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும். இதோ பட்டன் ஹோல் அழகாக ஸ்டிச் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போது இந்த பட்டனை நம்ம இந்த ஹோலில் போட்டு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கணுங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து என்றைக்குமே ஷர்ட் இதோட இந்த இதில் தைக்கும் போது உங்களுக்கு இப்படி தெரியும், எப்போவும் இந்த பட்டன் மேலே தான் இந்த காஜா இப்படி வரும், இது அடியில் போயிடும். அப்போ கவர் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஷர்ட்டில் எதையாவது எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் தாங்க எல்லா பட்டனையும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். பட்டனுடைய டிசைன்ஸ் தான் வேறையாக இருக்கும், பட் ஸ்டிச் பண்ணுற மெத்தட் ஒன்று தான். இப்போ இந்த பட்டனை எங்கெல்லாம் தைக்கலான்னு பார்த்தீங்கன்னா மென் ஷர்ட்டில் தைக்கலாம், பேண்ட்டில் தைக்கலாம், அப்புறம் வந்து ஸ்கர்ட் கிட்ஸோட யூனிஃபார்ம் ஷர்ட்டு ஸ்கர்ட்டில் தைக்கலாம், அப்புறம் வந்து நைட்டி ஏரியா ப்ளவுஸ் இது எல்லாத்துலேயுமே ஸ்டிச் பண்ணலாங்க. ஃப்ராக் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் அழகுக்காக ஃப்ராக்ஸில் ஸ்டிச் பண்ணலாம், சுடிதாரில் ஸ்டிச் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணணும்னு தோணுதோ எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தாங்க. அடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பட்டன். இந்த ப்ரெஸ் பட்டனை மோஸ்ட்லி எங்கெல்லாம் தைப்போன்னா ஸ்கர்ட் அப்புறம் கிட்ஸ் ட்ரெஸ் எல்லாத்துக்குமே தேவைப்படுங்க. இது எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தாலும் இதில் பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி 4 ஹோல் இருக்கும். நூல் எடுத்து நம்ம டைரெக்டாக தைக்க போயிடலாங்க. ஏறிக்கேத்தாப்பில் இது ப்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதோ இந்த பட்டன் தாங்க, இதில் ஆல்ரெடி 4 ஹோல் இருக்கும். இந்த 4 ஹோலில் தான் தைக்க போகிறோம். இது வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணி மேலாப்பில் தைக்கணும். அதே மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடையில சின்னதாக ஒரு ஹோல் போகுது இல்லையா, இதை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி தான் நம்ம தைக்கணுங்க. தைக்கும் போது இந்த பட்டனை இந்த மாதிரி எக்ஸாக்டாக அப்படி ஓப்பன் பண்ணிங்க, எப்படி ஓப்பன் பண்ணிங்களோ அப்படியே ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா மாற்றி இப்படி தலைகீழாக வச்சு தைச்சிடக்கூடாது நீங்கள், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பார்க்குறதுக்கு 2 பக்கமும் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதுக்காக எப்படி ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்படியே ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நூல் இந்த மாதிரி ரெட்டையாக கோர்த்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. ப்ரெஸ் பட்டனை எங்கே தைக்க போகிறோன்னு ஆப்போசிட்டில் 2 இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பட்டனுக்கு ஒரு மார்க், இந்த பட்டனுக்கு ஒரு மார்க். இப்போ இந்த பட்டனை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அதுலேயே 4 ஹோல் தெரியும். அந்த ஹோலில் இப்படி ஊசியை விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பக்கமாக இந்த எண்டில் வச்சு இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு சைடும் ஒரு 3லேருந்து 4 ஸ்டிச் வரைக்கும் போட்டுக்கோங்க. 2வது ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இதோ இந்த துணி இருக்குல்ல, இதோட எட்ஜில் அப்படியே விட்டு இந்த பக்கமாகவே விட்டு இப்படியே எடுத்துருங்க. இதுனா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ 3வது ஸ்டிச் இதே மாதிரியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போது இதே மாதிரியே 4 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்த ஹோலில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதையும் இப்படி உள்ளே குத்திட்டு
எடுத்துகிட்டு அதே இடத்துல திருப்பி அதே மாதிரியே ஒரு 3 தடவை தையல் போட்டுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 தடவை தையல் போட்டிங்கன்னா நல்ல டைட்டாக இருக்கும். அதுக்காக தான் 3 தடவை உங்களை ஸ்டிச் பண்ண சொல்கிறது. 3 தடவை நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த ஹோலுக்கு ஸ்டிச் பண்ணிடுங்க. இவ்வளோ தான், சிம்பிள் அண்ட் ஈஸியாக ப்ரெஸ் பட்டனை ஸ்டிச் பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போது லாஸ்ட்டு ஹோலையும் நம்ம இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து எங்கன்னா பேபி ஃப்ராக்ஸில் மோஸ்ட்லி இந்த ஷோல்டர் ஏரியாவில் குழந்தைங்க நியூ பார்ன் பேபிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ப்ரெஸ் பட்டன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே தைக்கும் போது நீங்கள் கரெக்டாக அந்த ஆப்போசிட்டில் இதுக்கு மேலே வரதோட இன்னொரு பட்டனையும் கரெக்டாக வச்சு தைக்கணும். இல்லைன்னா துணி கொஞ்சம் விரிங்கிள்ஸ்லாம் விழுந்துருங்க. நீங்கள் ஒரு பட்டனை ஒரு இடத்துல இன்னொரு பட்டனை இன்னொரு இடத்துல வச்சு தைச்சிங்கன்னா அவ்வளோதான். நம்ம ப்ரெஸ் பட்டனை ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், நகலாது இதாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம பின்னாடி பேக் நாட் போட்டுடலாங்க. பேக் நாட் ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி தாங்க. இப்படி 2 துணி 2 நூல் அளவுக்கு துணி இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் கோர்த்துட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக ஃபார்ம் ஆகும். இதுக்குள்ளே இப்படி நூலை விட்டு எடுத்திங்கன்னா சிம்பிளாக பேக் நாட் போட்டாச்சுங்க. 2 நாட் போட்டுக்கோங்க, ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக. அவ்வளோதாங்க, கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி நீட்டாக இருக்கும் ப்ரெஸ் பட்டன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா. ஒரு ப்ரெஸ் பட்டனை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்னொரு பட்டன் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துட்டு எப்படி எடுக்கிறீங்களோ அப்படியே ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு வேளை கவுத்தியில் இந்த மாதிரி பெரட்டி தைச்சிட்டிங்கன்னா அப்புறம் வேஸ்ட் ஆகிடும், திருப்பி நீங்கள் பிரிக்கணுங்க. அதுக்காக சொல்கிறேன். அப்போ ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு ஓட்டை விழுந்துடும், டேமேஜ் ஆகும். இப்போ இந்த பக்கத்தில் ஆப்போசிட்டில் இப்படியே எக்ஸாக்டாக வச்சு இப்போ இந்த பட்டனையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இந்த பட்டனையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியாக முடிஞ்சிடும் ப்ரெஸ் பட்டன் வேலை எப்போவுமே. எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் ரன்னிங் ஸ்டிச்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்டில் சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதையும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. இப்போ இந்த பட்டனையும் நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அதே மாதிரியே தான் பேக்கில் திருப்பி என் நாட் போட்டோன்னா கம்ப்ளீட் ஆயிருங்க. ஒரு 2 நூல் அளவுக்கு துணியில் எடுத்துட்டு நான் இது பண்ணவங்கள அவசரப்பட்டு உருவிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி உருவிடாதீங்க. இந்த மாதிரி இந்த ரவுண்டில் விட்டு எடுத்திங்கன்னா என் நாட் கம்ப்ளீட் ஆயிரும். ஏன்னா நூல் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால டக்குன்னு எடுத்ததுமே அப்படியே அது இதாகிருச்சு. இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிட்டோன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்கள், ப்ரெஸ் பட்டன் நம்ம 2 பக்கமும் அழகாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பட்டனை இந்த மாதிரி லாக் பண்ணி பார்த்துக்குன்னா எக்ஸாக்டாக இந்த மாதிரி இருக்கணும். பின்னாடி இந்த பக்கம் பாருங்கள், இங்கிட்டும் துணி சுருங்கலை, எக்ஸாக்டாக நம்ம வச்சுருக்கோம். இல்லைன்னா ஒரு மாதிரி சுருக்கம் விலகும், ட்ரெஸ் அழகாக இருக்காதுங்க. இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஸ்டூடெண்ட்கான கொஷின், இன்றைக்கி நம்ம எத்தனை டைப் ஆஃப் பட்டன் தச்சு பழகியிருக்கோம்? ஃபஸ்ட்டு கொஷின். செகண்ட் கொஷின், ரெண்டாவதாக நம்ம தச்சு பழகினா அந்த பட்டனுடைய பேர் என்ன? தெரிஞ்சவங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஹெம்மிங் ஸ்டிச் அண்ட் ரன்னிங் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.